அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். கொடநாடு வழக்கில் எடப்பாடி சிறைச்சாலை செல்வார். கொடநாடு வழக்கு மீண்டும் தூசு தட்டப்படும். அவ்வாறு மீண்டும் தூசு தட்டப்பட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறைச்சாலை செல்வது உறுதி என ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்களும் சசிகலாவின் ஆதரவாளர்களும் தொடர்ந்து கூறி வருகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை கபலீகரம் செய்து வருகிறார். குறிப்பாக பொதுச் செயலாளர் பதவியே இல்லை என செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களால் முடிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அவற்றை மாற்றி தானே பொதுச் செயலாளர் என்று பொதுச் செயலாளர் பதவியை உருவாக்கி கொண்டார். இவர் முதலமைச்சராக இருந்தபோதுதான் செல்வி ஜெயலலிதா ஓய்வெடுக்க செல்லக்கூடிய கொடநாடு எஸ்டேட் கொள்ளையடிக்கப்பட்டது. சசிகலா, ஜெயலலிதா போன்றவர்களுக்கு அங்கு என்னென்ன பொருட்கள் இருந்தது என்பது தெரியும். அந்த அனைத்து பொருட்களையும் இவரது ஆட்சி காலத்தில் கொள்ளையடித்து சென்றார்கள். கொள்ளையர்கள் என்றால் எப்படி? இதற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் நேரடியான தொடர்பு உள்ளது. இந்த கொள்ளையில் சிக்கியவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். ஆனால் அது விபத்து என்று கூறி வருகிறார்கள். செல்வி ஜெயலலிதாவை தெய்வமாக வணங்குகிறார்கள் அதிமுக தொண்டர்கள். அப்படி நினைத்துத்தான் அதிமுகவினுடைய கட்சியினரும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வகித்து வந்த பொதுச் செயலாளர் பதவி இனி யாருக்கும் இல்லை என்று பொதுச் செயலாளர் பதவியை நீக்கிவிட்டு ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியையே உருவாக்கினார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி செல்வி ஜெயலலிதாவையும் மதிப்பதில்லை, யாரையும் மதிப்பதில்லை. அவ்வாறு அவர் மதித்திருந்தால் செல்வி ஜெயலலிதா வகித்து வந்த பதவியை மீண்டும் கட்சிக்குள் உருவாக்கி இருக்க மாட்டார். செல்வி ஜெயலலிதா தங்கி ஓய்வெடுத்து வரக்கூடிய கொடநாடு எஸ்டேட்டையும் கொள்ளையடித்திருக்க மாட்டார். இப்படி அதிமுக தொண்டர்களுக்கும் சரி, அதிமுகவின் தலைவர்களுக்கும் விசுவாசமாக இல்லாத ஒருவர் தான் எடப்பாடி பழனிசாமி. தானே மிகப்பெரிய தலைவர் என்று அவர் கருதுவதால் தான் இந்த மிகப்பெரிய தோல்வியையே அதிமுக சந்தித்துள்ளது. இந்த தோல்வி பயத்தால் தான் இன்றளவும் எடப்பாடி பழனிசாமி உட்கட்சி தேர்தலை நடத்தாமல் உள்ளார். உட்கட்சி தேர்தல் நடத்தி அது அவருக்கு எதிராக முடிந்துவிட்டால் கட்சியில் எவருமே அவரை மதிக்க மாட்டார்கள். தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தாலே எடப்பாடி பழனிசாமி சொல்வதை எவரும் கேட்பதாக தெரியவில்லை. ஏனெனில் எடப்பாடி பழனிசாமி எந்த சட்டத்திட்டங்களை கொண்டு வந்தாலும் அதை எந்த மாவட்ட செயலாளர்களும் செயல்படுத்துவதில்லை. அதை அவருக்கு எதிராகவே செய்து வருகிறார்கள். குறிப்பாக கள ஆய்வு கூட்டத்தை அறிவித்திருந்தார் சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எங்கு சென்றாலும் அடிதடி சண்டைதான் நிகழ்ந்தது. இறுதியாக தானே சேலத்தில் கள ஆய்வு கூட்டத்தை நடத்தினார். இப்படித்தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய செயல்பாடுகள் சமீப காலமாக இருந்து வருகிறது. கொடநாடு கொள்ளை வழக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் தான் நடைபெற்றது. அப்பொழுது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான். முதலமைச்சர் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமியை அப்பொழுது எவரும் விசாரிக்கவில்லை. தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இல்லை. எனவே எடப்பாடி பழனிசாமியை விசாரிக்க வேண்டும் என்பதுதான் அனைவரது கருத்தாகவும் உள்ளது. நீதிமன்றமும் அதைத்தான் கூறுகிறது. ஏன் இதுவரையிலும் எடப்பாடி பழனிசாமியிடம் விசாரணை நடத்தவில்லை? இதே போன்று சசிகலாவிடமும் விசாரணை நடத்தவில்லை. கொடநாடு பங்களாவில் என்ன இருந்தது என்பது சசிகலா, ஜெயலலிதா போன்றவர்களுக்கு மட்டுமே தெரியும். அப்படி கொள்ளையடித்து சென்றவர்கள் எந்தெந்த பொருட்களை எல்லாம் கொள்ளையடித்து சென்றுள்ளார்கள் என்பதையும் இவர்களிடம் விசாரித்தால் மட்டுமே தெரியும். இதுபோன்று எதையும் விசாரிக்காமல் எந்த கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது என்றே தெரியாமல் விசாரணை சென்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பல காலம் ஓடிவிட்டது. திமுக ஆட்சிக்கு வந்து கூட 3 ஆண்டு காலம் நிறைவு பெற உள்ளது. அப்படி இருந்தும் கூட கொடநாடு கொள்ளை வழக்கை இதுவரையிலும் திமுக அரசு நேர்மையாக எடுத்து நடத்தவில்லை. திமுக அரசு நேர்மையாக இந்த வழக்கை எடுத்து நடத்தியிருந்தால் எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதே சிறைச்சாலைக்கு சென்றிருப்பார். ஆனால் திமுக அரசு எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டு சேர்ந்து கொண்டு இந்த வழக்கையே நீர்த்து போக செய்து வருகிறது. ஆனால் காலம் இதற்கெல்லாம் பதில் சொல்லும். மிக விரைவில் மீண்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு இது மிகப்பெரிய சிக்கலாக முடியும். எடப்பாடி பழனிசாமி அனைத்திலிருந்தும் தப்பிக்கொண்டே இருக்கிறார். அது எப்பொழுதும் அவருக்கு கை கொடுக்காது. எப்பொழுதும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏறுமுகம் இருக்காது. எப்பொழுதாவது ஒரு நாள் இறங்கித்தான் ஆக வேண்டும். அப்பொழுது எடப்பாடி பழனிசாமியும் மிகப்பெரிய சிக்கலில் மாட்டுவார். அதிமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமி ஓரம் கட்டப்படுவார். மீண்டும் ஓபிஎஸ், சசிகலா போன்றவர்கள் அதிமுகவை வழிநடத்துவார்கள் என ஓபிஎஸ்ஸினுடைய தொண்டர்கள் கூறி வருகிறார்கள். நன்றி.